ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ரைட், நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவராக இருக்கும். அதால் நம்மளோட மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. தென் நீட்லியாக இருந்ததுன்னா மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம என்ன கன்வே பண்ணுறோமோ அது டீச்சருக்கும் சரி, நீங்கள் ரைட் பண்ணுறதை யார் படித்தாலும் நல்லா புரிகிற மாதிரி இருக்கணும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அதுதான் பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங். அதுதான் நல்லா ஸ்கோர் பண்ணவும் நம்மளால் முடியும். ஓகே, அதுக்கான டிப்ஸு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா தான் படிப்பேன். என்னோடய டீச்சர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ நல்லா படிக்கிறமா, ஆனால் உன்னோடைய ஹேண்ட் ரைட்டிங்கால் உனக்கு மார்க் கம்மியாக தான் கிடைக்கும். நீ என்ன கன்வே பண்ணுற அப்படின்றது எங்களுக்கு புரியல, உன்னோட ஆன்சர் எங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னாங்க. நான் அப்புறம் யோசித்தேன், என்ன பண்ணால் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு. கூட என்னோடய ஃப்ரெண்டோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்களும் சேம் ஈக்குவல், நாங்கள் 2 பேரும் நல்லா தான் படிப்போம். அவங்களுக்கு மார்க் இன்னும் அதிகமாகவே கிடச்சிட்டு இருந்தது. தென் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இவங்க ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வரணும் அப்படின்றது. என்ன பண்ணால் அப்படி வரும் அப்படின்னு நானும் தனியாக உட்காந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆனால் வரல. அதுக்கப்புறம் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எழுதின ஒரு பேஜை நான் கேட்டு வாங்கிட்டேன். நீங்கள் எனக்காக ஒரு பேஜை ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட வாங்கிட்டேன். வீட்டில் உட்காந்து டெய்லியுமே அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து மட்டுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். வெளியிலனா பண்ணலை. அந்த ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு எல் எப்படி போடணும், ஒரு எம் எப்படி போட்டிருக்காங்க, நான் எப்படி அதை மாற்றணும், ஒவ்வொரு லெட்டராக நான் உட்காந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டேஸ் தெரியல, செகண்ட் டேயில் நான் ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங்காக ஒரு நாள் என்ன பண்ணுவோன்னா, ஏ எப்படி அவங்க போடுறாங்க, நம்ம எப்படி ஏ போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் மாற்றணும். அவங்க ஸ்ட்ரோக் எங்கேருந்து இழுக்கிறாங்க, நான் எங்கேருந்து இழுக்கிறேன். ஓகேவா? அதுமாரி அந்த தமிழ்லையாக இருக்கட்டும், அந்த கா எது வரைக்கும் வருது, அந்த கொம்புலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கரெக்டாக வருதா, எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லெட்டராக நான் பார்த்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் எப்படி இருந்ததோ, என்னோடய ஃப்ரெண்டோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்ததோ அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கரெக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 10 டேஸில் சொல்லலாம். 10 டேஸில் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதை ரெகுலர் ஆக்கிக்கிட்டேன். அந்த ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே திரும்ப அந்த ஒரு ஷீட் வாங்கினேன் இல்லையா, அந்த ஒரு ஷீட்டை வச்சுக்கிட்டு தமிழில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வாங்கிக்கிட்டேன், இங்கிலீஷில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வாங்கிக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே வச்சு நான் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கும் என்னோடய ஃப்ரெண்டோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஃபைனலி ஈக்குவலாக ஆகிடுச்சு. தெரியாது, 2 பேர் ஷீட்டை வாங்கி பார்த்தோம்னா எது யாரோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஈக்குவலான ஹேண்ட் ரைட்டிங் வந்துருச்சு. இது ரொம்ப சக்ஸஸான மெத்தடாக இருந்தது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த டிப் சொல்கிறேன். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நான் பெண்ணை ரொம்ப அழுத்தி நோட்டில் க்ரிப் பண்ண மாட்டேன். பெண்ணை நான் க்ரிப் பண்ணி பிடிக்க மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த ஒரு ஒய் ஆகட்டும், ஒரு டி ஆகட்டும், ஒரு ஃப்ளூயண்ட்டில் சூப்பராக போகும். ஓகேவா? அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லூஸ்லியாக விடுங்க, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் வரும். அடுத்து ஜாயின் லெட்ரு, இந்த கேப்ஸு ஸ்மாலு நிறைய பேர் மிக்ஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரைட் பண்ண தேவையில்லை. அது பார்க்கவும் நல்லா இருக்காது. எங்கே கேப்ஸ் வரணும், ஃபுல் ஸ்டாப் பக்கத்தில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸ் வரணும்னா அங்கே மட்டும் போடுங்க. எல்லா இடத்துலையும் நடுவில் போட்டோங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ரூல்டு பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் நமக்கு நல்லா வரும் இல்லையா? அது வந்ததுக்கப்புறம் எப்படி அன்ரூல்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரூல்டு பேப்பரை எடுத்து அன்ரூல்டுக்கு பின்னாடி வச்சிட்டிங்கன்னா ரூல்டு கோடு தெரியும், அந்த கோடெல்லாம் தெரியும். அந்த கோட்டு மேலே ஃபஸ்ட்டு நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு மேலே ஒயிட் ஷீட் இருக்கும், அடியில் நம்ம ரூல்டு வச்சோம்னா அதுலேயுமே லைன்ஸ் தெரியும். அந்த லைன்ஸ்க்கு மேலே நம்ம எழுதணும்னா நீட்லியாக வரும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது இங்கே ஆரம்பிப்பேன், மேலில் ஆரம்பிப்பேன், 4 லைன் கீழே தள்ளி தான் ஃபினிஷ் பண்ணுவேன். அதுவுமே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி பண்ணதுனால ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆச்சு. வேர்டில் லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி தான் எழுதணும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எல்லா லெட்டர்ஸுமே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இந்த எஸ்லேருந்து ஸ்ட்ரோக் பண்ணி எதையாவது இழுக்க முடிஞ்சால் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா எஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு லைன் எடுத்து நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படியே ஜாயின் பண்ண மாதிரியே இருக்கணும், பக்கத்துலேருந்து எழுதிக்கலாம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலி உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை எடுத்து டிசைட் பண்ணுங்கள். பென்னோ பென்சிலோ உங்களுக்கு எதில் ஈஸியாக வருது அப்படின்னு பாருங்கள். இல்லை அவன் ஹேண்ட் ரைட்டிங் அந்த பெண்ணில் தான் வந்துச்சு, இந்த பெண்ணை வச்சுருக்கிறதுனால ஹேண்ட் ரைட்டிங் வரல அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த
பெனில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க ஹேண்ட் ரைட்டிங் அந்த பென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆர் பென்சிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் வரும். ஓகேவா? நீங்கள் இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் இந்த கேபிட்டல் கர்சிவ் இருக்கு இல்லையா, கர்சிவ் லெட்டர்லாம் நீங்கள் போட்டு எழுதிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். கர்சிவ் லெட்டர்லாம் ஃபஸ்ட்டில் தான் வரணும், அதையும் தூக்கி போய் மிக்ஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஹேண்ட் ரைட்டிங் 10 டேஸில் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. இது எல்லாமே ப்ராக்டிஸில் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆச்சு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.